வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இப்போது ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஜவ்வரிசி 1 கப் எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பாயாசத்துக்கு வெல்லம் தேங்காய் பால் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்படி நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு பாசிப்பருப்பு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போது ஜவ்வரிசி வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இப்போ இதை இந்த ஜவ்வரிசி ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போது இந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி கரண்டிலே மசிச்சுக்கலாம். வெல்லம் இதுக்கு பருப்பு அரை கப்பு, ஜவ்வரிசி 1 கப்பு அளவு, அப்படின்னா 3 கப்பு வெல்லம் சேர்த்தா அளவு சரியாக இருக்கும். இப்போ பருப்பை ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் 2.25 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பொடிச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெல்லத்தில் தூசி மண் இருக்கும், அதனால் இதை நல்லா காய வச்சு வடிகட்டிக்கணும். அதனால் உருக்குனா போதும். இதை பாகு ஒன்றும் காய்ச்ச போகிறதில்ல. இப்போது இதெல்லாம் போட்டுட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா வெல்லம் உருகிற அளவுக்கு வேக விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இதை இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது நம்ம பாயசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் இதுக்கப்புறம் சுடு தண்ணி தான் ஊற்றணும். உப்பு 1 சிட்டிகை அளவு போட்டால் போதும். அப்போ தான் இனிப்பு தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஆயில் ஒரு சின்ன கடாயில் வச்சுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய வச்சு பாயசத்தில் ஊற்றிடலாம். இந்த பாயசத்தில் முந்திரி பருப்பு ஏலக்காய் போடுறதுனால இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் ஊற்றணும். அவ்வளோதான், பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.